விட்ட இடத்துல பிடிக்கணும் அப்படிங்கிற நினைப்போட களத்தில் இறங்கியிருக்கிறாரா மு.க. ஸ்டாலின். கொளத்தூரில் மறு தேர்தல் நடக்க போகுதா? இன்னும் 7 நாட்களில் அப்படி என்ன ஒரு ட்விஸ்ட் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உச்ச நீதிமன்றத்தில் திமுக என்ன வாதத்தை முன்வைக்க தயாராக இருக்கிறாங்க? கொளத்தூரில் இப்போ என்ன நடக்குது? அது என்ன மாதிரியான மாற்றத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்த போகுது? இது தொடர்பாக தான் அந்த வீடியோ முழுவதும் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்க மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. முதல்ல இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற தொடர்பாக சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். அதாவது தேர்தலில் போட்டி போடக்கூடிய ஒரு வேட்பாளர் அந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு 7 நாட்களுக்குள்ள ஒரு அப்பீல் போறார். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த விவிபேட் மீது எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பீல் கொடுத்தாரு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு வேட்பாளர் சந்தேகம் தெரிவிக்கிறார் அப்படின்னா அதை வந்து உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த ஆய்வு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின் பேரில் இப்போ அது நடந்துட்டு இருக்கு. இதற்கு முழு பொறுப்பும், அதாவது காசுமே யார் செலவு பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த தொகுதியினுடைய யார் வந்து அப்பீல் போறாங்களோ அந்த வேட்பாளர் தான் பதிவு செய்ய போறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்படி அப்பீல் போகும்பொழுது இருக்கக்கூடிய எல்லா ஒரு இதையும் பண்ணுவாங்களா, எல்லா ஒரு இந்த இவிஎம் மிஷின்ஸையும் ஆய்வு பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அதில் 5% இருக்கக்கூடிய அந்த இவிஎம் மிஷின்ஸை மட்டும் தான் ஆய்வு பண்ணுவாங்க. இப்போ ஒரு மிஷினுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது ஜிஎஸ்டியோட வரியோடு சேர்த்து அப்படின்னா 47,500 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முழு காசையும் யார் ஏற்றுக்கணும் அப்படின்னா, அந்த யார் அப்பீல் போனாங்களோ அந்த வேட்பாளரை ஏற்றுக்கணும். இந்த குளத்தூரை பொறுத்த வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. சரி, அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மிஷினில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு முன்பாக பதிவான வாக்குகள் இருக்கும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய முகவர்கள்ட்ட காப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த தொகுதியில் என்னென்ன வேட்பாளர்கள்லாம் போட்டி போட்டாங்களோ அந்த எல்லா முகவர்களும் இப்பயும் வந்து அங்கே இருப்பாங்க. அவங்கள்ட்ட அதை காட்டுவாங்க. காட்டுறதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இவிங் மிஷினை வந்து 500 நபர்கள் வந்து வாக்கு செலுத்துவாங்க. தங்க வாக்கு செலுத்தி அந்த வாக்குகள் வந்து கரெக்டாக விழுகுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இப்போ நடக்கிறது அப்படிங்கிறது மறு வாக்கு எண்ணிக்கை கிடையாது. அந்த இவிஎம் மிஷின் மேலே அந்த வேட்பாளருக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அதனால் ஆய்வு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்டாக இருக்குது. ஸோ இதனால் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கும்போது, திருப்பி அந்த 500 வாக்குகளுக்கு வந்தோம் அப்படின்னா வாக்குகள் எண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேலட் யூனிட்டாக இருக்கட்டும், அப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டாக இருக்கட்டும், விவிபேட் எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 2 வாக்குச்சாவடிகள் அப்படிங்கிற முறையில் மொத்தம் 14 வாக்குச்சாவடிகளை பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து மொத்தம் 7 நாட்கள் ஆகும். இன்றோட சேர்த்து 2 நாட்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். சரி, இந்த 500 பேர் வந்து வாக்குகளை செலுத்துவாங்க. அந்த வாக்கில் விவிபேட்ல இருக்க அந்த சீட் வரும் இல்லையா, அதுலேயும் அங்கே இருக்கக்கூடிய நம்பரும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. நேற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பொறுப்பு தேர்தல் ஆணையர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அங்கே வந்து 2 இதுவுமே கரெக்டாக 100% பொருந்தி வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த எலெக்ஷனில் பதிவான வாக்குகளை இப்போ என்ன போகிறது கிடையாது. ஒவ்வொரு இவிஎம் மிஷினாக எடுத்து வச்சு அதில் 500 பேர் வாக்குகளை போடுவாங்க. அவங்க போட்ட வாக்குகளும் அங்கேருந்து வாக்குகளும் எண்ணிக்கை சமமாக இருக்கா, அவங்க போட்ட சின்னத்துக்கு தான் வாக்குகள் வந்திருக்குதா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ செக் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதன் அடிப்படையில் தான் இந்த 14 வாக்கு மிஷின்களும் என்னப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். சரி, இதனால் என்ன ஒரு மாற்றம் கொண்டு வர போகிறாங்க? இதில் வந்து திருப்பி வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த எலெக்ஷனில் எம்எல்ஏ ஆக போகிறாரா, இல்லை மறு தேர்தல் நடக்க போகுதா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். இதை எதன் அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்னா, இவிஎம் மிஷின் மேலே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது பல்வேறு தரப்பிலிருந்து வைக்கப்பட்டு இருக்குது. சமீபத்தில் கூட நம்ம பேசியிருந்தோம், கேரளாவில் ஒருத்தரோட என்ன ஜெர்மன் டெக்னாலஜி இருக்குது, அதை வச்சு நான் இவிஎம் மிஷின் ஹேக் பண்ணுவேன் அப்படின்ட்டு வேட்பாளர்கள்ட்ட பேரம் பேசினார் அப்படிங்கிறது நம்மால் பார்த்துட்டோம். இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் 98% முஸ்லீம் வாக்காளர்கள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 98% வாக்குகளையும் பாஜக வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசல்ட் வந்து நம்மால் பார்த்தோம். அவங்க ஒவ்வொருத்தராக போய் பேட்டி எடுத்தாங்க. நேஷனல் மீடியாக்கள் ஒவ்வொருத்தராக போய் பேட்டி எடுக்கும்போது அங்கே யாருமே பாஜக வாக்கு போடல, இவ்வளோ வாக்குகள் எப்படி வந்து எங்களுக்கே தெரியல அப்படின்னு ஓப்பனாக வெளிப்படையாக கேட்டாங்க. அதற்கான பதில் இன்னுமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்தியாக இருக்குது. இன்னொரு பக்கம் 4000 அந்த மிஷின் இருக்கு இல்லையா, ஓட்டிங் மிஷின் எல்லாமே வந்து நெருப்பில் கருகி போயிருச்சு அப்படிங்கிற நியூஸை நம்மால் பார்க்க முடியுது. அதுவும் மேற்கு வங்கத்தில் தான் அது நடக்குது. ஸோ இப்படி நிறைய சந்தேகங்கள் ஓட்டிங் மிஷின் மேலே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இது இன்னொரு காரணமாக அந்த கொளத்தூரில் இந்த ஆய்வுக்கு காரணமாக சொல்லலாம். அதாவது கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின் தோத்தது அப்படிங்கிறது பல்வேறு தரப்பிற்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி சொல்லலாம். அதாவது எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய டிவிக்கு நபர்கள் கூட கொளத்தூரில் ஸ்டாலின் தோத்துட்டாரா அப்படிங்கும்போது ஒரு ஆச்சரியம் கொடுத்துருக்கும். அந்த தொகுதிக்கு வந்து புள்ளி பார்க்கும்பொழுது நிறைய உட்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்பாட்டு திட்டங்களையும் நிறைய அளவில் பண்ணியிருக்கக்கூடிய, தொடர்ந்து அவங்க வெற்றி பெற்றக்கூடியவராக இருக்கும் பொழுது எப்படி தோத்து போனார் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வியாகவும் ஒரு
ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேர்தல் ஆணையம் இவிபேட் சரியாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாகத்தான் இது போன்ற விஷயங்களை உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஓகே, இதில் அவங்க 500 பேர் வாக்கு செலுத்துறாங்க இல்லையா, அந்த எண்ணிக்கையும் இந்த விவிபேட்டில் பதிவான அந்த வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கையும் சமமாக இருந்துச்சு, 100% அக்யூரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது அப்படியே முடிஞ்சிடும். ஆனால் வந்த ஒரு ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 99% சரியாக வந்து ஒரே ஒரு சதவீதம் வந்து மாற்று வந்துச்சு அப்படின்னாலும் கூட அதை கையில் எடுத்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் செல்லணும் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய திட்டமாக இருக்குது. அதாவது இந்த தேர்தலுக்கு எதிராக, அதாவது கொளத்தூர் தொகுதிக்கு எதிராக இல்லை, இவிஎம் மிஷினுக்கு எதிராகவே களத்தில் இறங்கிடணும், உச்சநீதிமன்றத்தை வழக்க தொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதாவது பல்வேறு தரப்புகளிலிருந்தும் இவிஎம் மிஷினுக்கான சந்தேகம் எழுதிட்டு இருக்கு, அதற்கு இது ஒரு சான்றாக காட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டமாக இருக்குது. அதை நோக்கி தான் அங்கே பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கான விடை அப்படிங்கிறது இன்னொரு 7 நாட்களில் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போன்ற செயல்பாடுகளை வச்சு நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்களோட நோக்கம் அப்படிங்கிறது கொளத்தூரில் வந்து மீண்டும் மறுதேர்தல் வரணும் அப்படிங்கிறதோ, இல்லை ஸ்டாலின் அவர்கள் மறுதேர்தல் நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறதே கிடையாது. இவிஎம் மீது இருக்கக்கூடிய சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஒருவேளை அதில் குளறுபடிகள் இருக்குது, வாக்கு எண்ணிக்கையில் ஏதாவது வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அதை மையமாக கொண்டு திமுக வந்து உச்சநீதிமன்றத்தில் களமாட போறாங்க அப்படிங்கிறதா அங்கே திமுக தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்குது. பல்வேறு கட்சிகள் இந்த இவிபேட் எதிராகவும் சரி, எஸ்ஐஆருக்கு எதிராகவும் சரி, அந்த ஓட் சோரின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களும் நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணது நம்மால் பார்க்க முடியுது. எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினுக்கு எதிராக மிகப்பெரிய அளவு கட்சிகள் வந்து பிரச்சாரம் பண்ணல அப்படிங்கிறது நம்மால் பார்க்க முடியுது. நேஷனல் அளவில் தேசிய காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓட் சோரி, வாக்கு திருட்டு நடக்குது அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் வந்து தெலுங்கானாவில் கூட, ஆந்திர பிரதேசத்தில் இந்த விவிபேடுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது பிரகலாத் ஜோஷி அவர்கள் தலைமையில் நடக்கப்பட்டது. அங்கே என்னென்ன குளறுபடிகள் இருந்துச்சு அப்படிங்கிறது வெளிக்கான தரவுகளோட வெளிப்படுத்தினாங்க. ஒரு வினாடிக்கு 10,000 வாக்குகள் வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஆனால் இதற்குமே பதில் கிடைக்கல அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்குது. ஸோ திமுக இந்த இவிஎம் மிஷின் தொடர்பான இது கையில் எடுக்காமலே இருந்தாங்க, அந்த பிரச்சனை வந்து கையில் எடுக்காமலே இருந்தாங்க அப்படிங்கிறது இது கொண்டு வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஆனால் இப்போ அவங்க இந்த இவிஎம் மிஷினை நோக்கி திரும்பி இருக்கிறாங்க. அதை வந்து தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது, திருப்பி வாக்குச்சீட்டு முறைக்கு போகணும் அப்படிங்கிறது தொடர்பாகவும், இதில் குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறது ஆதாரத்தோடு நிரூபித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ உச்சநீதிமன்றத்தில் திமுகவுடைய வாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய வழக்கில் பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த இவிஎம் தொடர்பான சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் திமுகவுடைய வாதமோ இல்லை அந்த இருக்கக்கூடிய குளறுபடிகளோ உண்மையில் இருந்துச்சு அப்படின்னா, அது வெளிக்குளறப்பட முறை இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை இந்த வாக்குப்பதிவுகளில் வாக்கு எண்ணிக்கையிலும் வேறுபாடு இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றமே இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவிஎம் மிஷின் ரொம்ப ரொம்ப சேஃபானது அப்படிங்கிறத பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த வாக்கு எண்ணிக்கையில் மாறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அதன் அடிப்படையாக வச்சு வழக்கு தொடரும் பொழுது அதை எப்படி உச்சநீதிமன்றம் கையாள போகிறாங்க அப்படிங்கிறதும், இதற்கு முன்பாக கொடுத்த தீர்ப்புகளின் அடிப்படையில் இது இருக்க போகுதா அப்படிங்கிறதும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு நடுவில் திமுகவினுடைய இந்த ஒரு அப்பீலையே கூட நிறைய பேர் வந்து விமர்சிக்கக்கூடிய வகையில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் திருப்பி என்றதுனால திருப்பி அவர் வந்து எம்எல்ஏ ஆக போயிடாரா அப்படிங்கிற மாதிரியான வாதம் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இது தேவையற்ற வேலை, தேவையற்ற பொருட்செலவு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் நம்ம சோஷியல் மீடியாக்கள் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஓட்டிங் மிஷினை கவுண்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 பேர் அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 50-60 பேர் போலீஸ்காரங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது மொத்தமே யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, யார் அப்பீல் போனாங்களோ அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் அவர்களை செலுத்த போகிறாங்க. அதாவது 47,500 ரூபாய் ஒரு ஓட்டிங் மிஷினுக்கு ஒரு வாக்குச்சாவடிக்கு பண்ண போகிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது மொத்தம் 14 வாக்குச்சாவடியிலிருந்து பண்ண போகும்போது மொத்தம் அதுக்கான தொகை மொத்தமுமே வந்து அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது இது தனிப்பட்ட முறையில், அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்பீல் போனதுனால அரசாங்கத்திற்கு இருந்து எந்த ஒரு செலவும் இல்லை அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த முன்னெடுப்பை நடத்திருக்கிறாங்க. இதுவும் இவிஎம் மிஷின் மீதான நம்பகத்தன்மையை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்குது. ஏன்னா பல்வேறு காலகட்டங்களில் இவிஎம் மிஷின் மீது தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்கும்போது இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இரண்டு தரப்புமே சொல்லலாம். அதை குற்றம் சாட்டுபவர்கள் ஒருவேளை நிரூபிக்கப்பட்டால் அதை அடிப்படையாக வச்சு நாங்கள் வந்து இது பார்த்தோம் இல்லையா, நாங்கள் இவிஎம் மிஷின் ஃபோர்ஜரின்னு சொன்னோம், அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நிரூபிக்க முடியும். இன்னொரு பக்கம் இவிஎம் மிஷின் வந்து நியாயமானதான், அதில் எந்த ஒரு குளறுபடியும் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இதில் வந்து நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு வாதமாக வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதுலேயே வந்து நிறைய சிப்பு வச்சு நிறைய இது பண்ணுறாங்க, இது ஹேக் பண்ணுறாங்க. ஒரு 50 வாக்குகள் சரியாக விழும், ஒரு 500 வாக்குகள் சரியாக விழும். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வாக்கில் எந்த ஒரு சின்னத்துக்கு அனுப்பினாலும் இந்த குறிப்பிட்ட சின்னத்துக்கு போகும் அப்படிங்கிறது தான் அவங்க ஹேக் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, அது மாதிரி குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்குது.
ஓகே மக்கள், வீடியோவோட இறுதி பகுதிக்கே வந்துட்டோம். இந்த குளத்தூரில் நடக்கக்கூடிய இந்த ஒரு ஆய்வு, இவிஎம் மிஷின் மீது ஆய்வு அப்படிங்கிறது தேவையான ஒன்று அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவிஎம் மிஷின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் எழும் பொழுது இந்த நேரத்தில் நடக்கக்கூடியது தேவையான மிஷின் நினைக்கிறீங்களா? இன்னொரு பக்கம் வந்து தேவையற்ற ஒன்று, தேவையில்லாமல் வந்து அரசு பணத்தையும் அரசு நேரத்தையும் வீணடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நியாயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை திமுக எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.